எடி திருசா எங்க கிளம்புறவ? சிஎம் பார்த்து திருச்சி தொகுதி கிளம்புறேன் போ. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். மக்களோடு மக்களாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்ட நிகழ்வில் தானும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள் உற்சாகத்தோடு. இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. ஒரு மனுஷன் வந்து 1-2 பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்குல நான் பொய் சொல்றது. அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. மேரத்தானுக்காகவே ஒவ்வொரு மாநிலங்களா போய் மேரத்தான்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து கில்லாடி. பிளஸ் கோவா முதலமைச்சர் அண்ட் இவ்வளோக்கு நம்மளோட மினிஸ்டர் மாசு அண்ணன் கூட எப்பவும் காலையில எஞ்சி 4 மணிக்கு வந்து ஜாகிங் போவாரு. அங்க போயிட்டு இந்த பார்க்ல விளையாடுற பசங்களெல்லாம் ஊக்குவிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கான்லாம் மேரத்தான் ஓடி இருக்காரு. உண்மை நினைச்சேன் சிரிச்சு. அவரும் பின்னாடிதான் வந்தாரு. எப்படி இங்க தொடங்கினாருன்னு தெரியல, நாங்க லேட்டா வரோம். 52 வயசுல நம்பாதீங்க சார், 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். என்ன மாமா இதெல்லாம்? 52 வயசுல நம்பாதீங்க சார், 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். இவரா? ஆமாங்க. யார் சொல்லி கொடுத்தா? நானே சொந்தமா யோசிச்சதுங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்த சார் நாங்க. நான் இப்பதான் வரேன். அவர் முஸ்டி அங்கே வண்டி ஏறி போயிட்டார் சார். ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்னே? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே. போலீஸ் வந்து எங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா ஹையர் ஆபீசர்ஸ் கவர்மெண்ட்லாம் எங்களுக்கு அலோவ் பண்ண விரும்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் போலீஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மள மாதிரி பப்ளிக்ல யாரும் இல்ல. அவங்க எதுவும் ஒரே பப்ளிக் தான் ஓடுற மாதிரி, அப்படியே அவங்க போலீஸ் ஓடுற மாதிரி வச்சிருக்காங்க. நியூஸ்ல ஃபேக். தட்டிரலாமா தட்டிரலாமா? அவர் கலெக்டரா, ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிடலாமான்றீங்க. எதுக்காக நம்ம நாட்டுக்கு சிஎம் வந்தாரோ அந்த விஷயத்துக்காக தான் நம்ம மேரத்தானே ஓடுறோமே. போதைக்காக தான் ஓடுறோம். போதையை ஒழிக்கணும், ட்ரக்ஸ் வேணான்றதுக்காக தான் மேரத்தான் ஓடுறோம். இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா, லூஸ் விடுங்கப்பா. ஒரு தண்ணி அடிச்சானா வாசம் வந்துடும், தம் அடிச்சானா வாசம் வந்துடும். இதுல வாசமே தெரியறது இல்ல. உதாரணத்துக்கு கூல் லிப்புங்கிறாங்க. ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? அதுவும் போதை பொருள் ஒழிப்புக்கு பாட்டிலோட போன கதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, வரும்ல, வரமாட்டேங்குது. அவங்க அப்படியே ஒரு பிளாஷ் அடிக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாம் போதை பொருள் ஒழிப்புக்கு ஓடலாமா? தவறு இல்லையா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற ஏஷியன் Under-23க்கு நாங்க 2 பேர் குவாலிஃபை இருக்கோம். எவ்ரி டைம் வந்து கேஷ் பிரைஸ் வந்து நம்ம போயிட்டு மெடல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறதுக்கு முன்னாடியே கொடுத்து என்கரேஜ் பண்ணி அனுப்புறாங்க. பொறுமை சாமி. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு பொதுவாக அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம், பரிசு தொகையாக கொடுப்போம். ஆனால் முதல் முறையாக ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பயண செலவு, அவங்க அங்கே போய் தங்குற செலவு, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கான செலவு முழுவதையும் நம்முடைய அரசே தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக ஏற்றுக்குச்சு. இதுவரை கிட்டத்தட்ட 680 ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு 17 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணோம். உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. 2023ஆம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் தான் இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சர் துவங்கி வச்சு அவரே அந்த திட்டத்திற்கு தன்னுடைய சொந்த பணத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வந்து டொனேட் பண்ணாங்க. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரவாங்க? தாய்மாமன் தங்கம் ஒரு திட்டத்தை அவரை பிறநாள் முன்னிட்டு அறிவிச்சிருக்காரு. செப்டம்பர் 15 நடைமுறைக்கு வருது. அந்த திட்டத்துல என்ன ஒரு கொஸ்டின் மார்க்னா,
அரசு மருத்துவமனையில இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த மோதிரம் சென்றடையும். ஆனா தேர்தல் வாக்குறுதியில நீங்க அப்படி சொல்லி தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கு தாய்மாமனா இருப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் சார் ஏமாத்துறீங்க? நீங்க அறிவிச்ச 3 தேர்தல் வாக்குறுதியில 3 திட்டமே மக்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு. ஒண்ணு மின்சாரமா இருக்கட்டும், விவசாய கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், இந்த தாய்மாமன் மோதிர திட்டமா இருக்கட்டும். மாற்றம் இல்ல, ஏமாற்றம். என்ன கொடுமை சார். கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? நான் கஷ்டப்பட்டு ஓட் வாங்கி குழந்தைய பெத்தாச்சு. நான் எம்எல்ஏ இப்போ. இதுக்கப்புறம் என் குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் எம்எல்ஏ தான். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஊரடிச்சு உலையில போடுற குடும்பம்னு அவர் சொல்றாரு. ஊரடிச்சு கரூர்ல 41 பேரை உலையில நேரா தூக்கி போட்டது நம்ம விஜய் அங்கிள் சார் தான். பிஎஸ் பாபு அவர்கள் தண்டலுக்கு பணம் கொடுக்குறாரு. கொடுக்கலன்னா என்னன்னா டார்ச்சர் பண்ணுவாரு. அதான் தூக்கின்னு போய் ஆளை வீட்டுல உட்கார வச்சு ஒரு நாளெல்லாம் உட்கார வச்சு நாயை வச்சு பயமுத்துவாங்க. ஒரு கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா என்ன? கடன் வாங்கி வீட்டுல கூட்டு ரூம்ல போய் அடிப்பாங்க, மனையை கூட்டு வீட்டுல வச்சுப்பாங்க. சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. நண்பன் போட்டோகிராஃபர் அவர்கிட்ட தண்டல் வாங்கி அவன் சூசைட் பண்ணிக்கணும். குளத்தூர்ல நியூ ஆனந்த் ஸ்டுடியோன்னு ஒரு வச்சிருந்தான் ஒரு பையன். அது மாதிரிலாம் யாரும் நிறைய பேர் அவரால் நிறைய பேர் இழந்திருக்கும். ஒரு வட்டிக்கு விட்டு தராதவங்க எல்லாம் ஒரு மாதிரி நடத்துவாருன்னு கேள்வி. எல்லா அராஜகம் பண்ணுவார், எல்லா அராஜகம் பண்ணுவார். ஒரு சர்வாதிகம் மாதிரி ஏதோ என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி ஆள் தான். இந்த 2026 தேர்தல்ல யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன சாதியை உடைச்சோம். உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. மதத்தை உடைச்சோம். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மக்களுக்கான சேவையாக எங்களுடைய ஆர்எஸ்எஸ் சங்கங்கள் இருக்குது. இந்த நாட்டுல ஒரு தேசியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் சங்கம் இருக்குது. வாழ்த்துக்கள். முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூளா உடைச்சிருந்தோம். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீட்டிய திட்டங்கள். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இந்த ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும். அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால். 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது உண்மை நினைச்சேன் சிரிச்சு. திமுக ஆட்சியில இலவச ரேஷன் அரிசியை கொடுத்ததுல மனுஷன் சாப்பிடுவான மாட்டுக்கு தான் போடுவாங்கன்னு ஆதவர்ஜன் சொல்றாரு. 600 கோடி ரூபாய் உங்க பேர்ல உங்க மாமனார் எழுதி வச்சதுனால மட்டும்தான் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியால நீங்க டாப் 3வது இடத்துல இருக்கீங்க எம்எல்ஏவா. அப்படி இல்லன்னா யூ ஆர் ஜஸ்ட் ஜீரோ. வெறும் 0 மட்டும்தான். அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுவியா? ஆதவர்ஜனன் பச்சையா வருது நல்லா. எனக்கு ஆதவர்ஜன் ஏதாவது கேட்டா சார் பெண்கள் பாதுகாப்பு கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. ஓகே சார் கரண்ட் வர மாட்டேங்குது சார். என் தலைவர் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. எது கேட்டாலும் கொளத்தூர்ல தோத்து போயிட்டீங்க. அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. இதுல இன்னொன்னு ஆதவர்ஜன் சொல்றாப்ல, விவசாயத்தை விட விளையாட்டு கடினமானதாமா. இவரு வயிற்றுக்கு சோறு சாப்பிடுறாரா இல்ல பிரெட் சாப்பிடுறாரான்னு கேட்க வந்தேன். நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் மாமன் சொன்னது நிக்கிறவனுக்கு கேட்டுச்சாடா? கவர்னருடன் சண்டை போடுறது டிப்ளமாசி கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்காக நாங்க தான் அந்த உரிமையை பெற்று கொடுத்தோம் அப்படின்றாங்க. ஆதவர்ஜனன் பச்சையா வருது நல்லா. எனக்கு 1970ஆம் ஆண்டு அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா. என்னடி இது? டேய்
என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யாரு நாங்களா காமெடியா தான் பாக்குறோம், அவ்வளவுதான். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. யாரு நாங்களா காமெடியா தான் பாக்குறோம், அவ்வளவுதான். அதுதான் உண்மையான விஷயம். எங்களுக்கெல்லாம் ஆமா, எங்களுக்கெல்லாம் அது வந்து அவரு நடிக்கிறது ஒண்ணுதான், இப்போ ஆசில உட்காந்துக்கிறதும் ஒண்ணுதான். ரெண்டும் எந்த வித்தியாசமும் காணல. இது ரெண்டும் ஒண்ணுதான், அவ்வளவுதான். மூவிஸ் பாக்குற மாதிரி தான் போகுது, ஆச்சாவே இல்லை. சாம்பியன் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு நம்முடைய வீரருடைய வாழ்வை மாற்றுகிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூற விரும்புகின்றேன். வட சென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கிய காசிமா, அவருடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கின்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவருக்கு அதற்கான பயணத்திற்கும் தங்குவதற்கும் பயிற்சிக்குமான செலவிற்கு நிதி உதவி இல்லை. இது பற்றி நம்முடைய துறைக்கு ஒரு கோரிக்கை வச்ச உடனே உடனடியாக அடுத்த நாள் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு 2,50,000 ரூபாய் வழங்கி அவரை உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்க அமெரிக்கா வரை அனுப்பி வைத்தோம். நிதி பெற்று சென்ற தங்கை காசிமா அவர்கள் உலகக்கோப்பையை வென்று தமிழ்நாடு திரும்பினார். உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை பாராட்டி 1 கோடி ரூபாயை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக உடனே வழங்கினார். முகாணி நான் சவுதி அரேபியாவில் போய் சைக்கிள் கேம் ஓட்ட போறேன். சவுதியில் வந்து பேரா சைக்கிளிங் இந்தியா மேட்சுக்கான ஏசியன் மேட்ச் நடக்குது. அதுக்கு போகிறதுக்காக அங்கே போக்குவரத்து செலவு, அங்கே ரூமுக்கான செலவு இல்லாமல் எங்களுக்கு உதயநிதி சார் வந்து 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க, அம்மாவும் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அப்பா கிட்ட 22,000 ரூபாலாம் கேட்டால் பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்சது தருவாங்க. ஆனால் இப்போ மெடல் அடித்த உடனே ஒரே வாரத்தில் கொடுக்கறதுனால எனக்கு காம்படிஷன் போகிறதுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைட் மீம்ஸ் இடிஎஸ்ன்னு 3 ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம எஸ்டிஏடியில். அதில் வந்து நான் மீம்ஸ் மிஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு ஸ்கீமில் செலக்ட் ஆயிருக்கேன். அதுக்கு வந்து 12 lakhs கிட்ட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எஸ்டிஏடிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. விச் மீன்ஸ் நாங்கள் போகிற காம்படிஷனுக்கு போர்டிங், லாட்ஜிங், அப்ராடில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, நியூட்ரிஷன் சப்போர்ட்டு, எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸு, கிட்டு எல்லாமே நம்ம அந்த 12 lakhsலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். நார்மல் ஈக்குவல் என்ன ஐ கேஷ் இன்சென்டிவ் வாங்குறாங்களோ அதே ஐ கேஷ் இன்சென்டிவ் பேரா அத்லெட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக 2021 வந்து போட்டிருந்தாரு. நேஷனல்ஸ் முடிச்ச உடனே எங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 5 days 10 daysலயே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அடிக்கிறவங்க 5 லட்சம், சில்வருக்கு 3 லட்சம், பிரான்ஸ்க்கு 2 லட்சம் கொடுத்து என் வாழ்வாதாரம், நான் ரொம்ப ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்தேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஹை கான்பிடன்ஸ் எங்க ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.